ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கலவரம் பண்ணி ஒன்னா இருக்கணும்ன்றான். ஆஹோ, அவன் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறான். ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் ஒரே மாதிரி, இந்த 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. ஆஹா, ஒன்னா இருக்கிறது வேற, ஒரே மாதிரி இருக்கிறது வேற. ஒரே மாதிரி இருந்தா கூட இது ஒரே மாதிரி இருந்தா எதுக்காகும்? எதுக்காகுங்கறா? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்க, நாட்டை பிளவுபடுத்தணும். ஓஹோ, பிளவுபடுத்தணுங்கிறான். ஆமா, நாட்டை எங்கெங்கயோ ஆரம்பிச்சு ஓஹோ, நாட்டை லவ். ஆமா ஆமா, ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கிறான். ஏ அப்பா, ஏய், ஒவ்வொரு இடமா அயோத்தியை முடிச்சாங்க, ஆமா, கோயில் கட்டினாங்க, ஓஹோ, அந்த இடத்துலயே தோத்து போயிட்டாங்க. அயோத்தியிலேயே தோத்து போயிட்டான். ஆமா ஆமா, ராமர் போய் நைட்ல ஓட்டு கேட்டிருப்பார் போல இருக்கு. எதுக்கு? இவங்களுக்கு போட்டுறாத, என்னைய கொண்டு விடுவாங்க, என்னைய கொண்டு விடுவாங்க. இவங்களுக்கு எவனுக்கும் இந்த பிஜேபி காரனுக்கு போட்டுறாத, ஓஹோ, என்னைய காலி பண்ணிடுவாங்க, என்னைய காலி பண்ணிடுவான், என் பேரை சொல்லியே சிக்கல் பண்ணுவாங்கன்னு போய் சொல்லிட்டாரு போல. ஆஹா, அவடா காலி காலி ஆயி போச்சு. ஆமா, கலவரம் பண்ண இடத்துல இப்ப மறுபடியும் இப்ப அவுரங்கசீப்பை தோன்றாங்க. அங்க கிளம்பிட்டாங்க. அங்க போயிட்டு பாபரை தோண்டி இப்ப அவுரங்கசீப்பை தோன்றாங்க. ஆமா ஆமா, அவங்க பூரா மண்ணு நோண்டி போயிடுவோம். மண்ணு நோண்டி போய் அந்த மண்ணை நோண்டி திங்கிற சோத்துல போட்டுருவாங்க. மண்ணை நோண்டி திங்கிற சோத்துல போட்டு அதான் அவங்களோட வேலை. கலவரம் பண்ணி ஆமா, இத பண்றதுதான். ஓஹோ, என்ன இந்த கூட்டத்தை பார்க்க என்ன தெரியுமா இருக்கு? என்ன செய்யுது? என்ன நமக்கு கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துருக்கால, அப்படி லைட்டா திரும்பி பார்த்துட்டு இந்த பக்கம் பாருங்க. அப்படி திரும்பி பாருங்க, திரும்பி பார்த்துட்டு வாங்க. ஒரே எப்படி இருக்குங்கற? எப்படி இருக்கு? ஓஹோ, இங்க எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. எங்க? இங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில்னு சொல்லலாம். ஆஹா, ஏன்னா என்ன விஷயம்? இந்த நாட்டுல ஆமா, கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர ஓ, காசு கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை கூட்ட எவனாலும் முடியாது என்பதை புரிஞ்சுக்க. அதுதான் மிகப்பெரிய சக்தி. இதுதான் கம்யூனிஸ்டுகளின் சக்தி. ஆமா, நீ எந்த மாநாடு கூட நடத்து, ஓஹோ, நீ என்ன வேணாலும் நடத்து, ஆனா காசு கொடுக்காம எவனும் வரமாட்டான். ஆனால் இங்குதான் உணர்வோடு ஒவ்வொரு தோழனும் வந்திருக்கிறார்கள். அதுதான் கம்யூனிஸ்டுகள், அதுதான் மார்க்சிஸ்டுகள்.